Hello guys, wishing you all a very happy new year. I know that this is a Pongal video and unga ellarume new year wish panniterken. I'm sorry I didn't find time to upload video during January or December month kadesila. Nariya vishayangal nadandhuchu life la kandipa konjama na update pandren. So neenga ellarume indha varsham nalla positive energy oda start pannirpinga nenikiren. 2025 oda first vlog engalodhu enga 2016 la na aarambichது. and adukapra nariya விஷயங்கள் நிறைய லைஃப்பில் அப்டேட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மா இருக்கிறது, அம்மா ஊருக்கு போகிறது, என்னோட கரியர் அப்டேட், எங்களோட லைஃப் அப்டேட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு தொடர்ந்து வந்துட்டு லைக் நீங்களும் என்னோட ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக இருந்துட்டு எங்களோட லைஃப்பை பார்த்துட்டே வந்திருக்கீங்க. அண்ட் நிறைய லவ் கொடுப்பீங்க. whenever I meet people outside, யார் என்னன்னே தெரியாமல் they come and speak to me. It really gives me so much of happiness. ஸோ இன்றைக்கி ஒரு vlog-ஓட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். என்ன சொல்லணும்? பொங்கலோ பொங்கல். இது எத்தனாவது பொங்கல்? எத்தனாவது பொங்கல்? 12. எப்படி மேல வரும்? ஓகே ஓகே ரெடி 1 2 3 சார். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஹாப்பி பொங்கல் சொல்லிடுங்க. Happy Pongal. ஓகே. யூடியூப் ஜேர்னி ஆரம்பிச்சது 2016 and இப்போ 2025. என் கூட ஆரம்பித்தவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. பட் ஐ ஆம் ஸ்டில் ஹியர். பட் எஸ் அஃப்கோர்ஸ் நான் என்னோடய பர்சனல் கரியரில் நான் அதே அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கேன். அண்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் தேட். டச் வுட். பட் யூடியூப்னாலே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அண்ட் நான் ஐடலாக இருக்க மாட்டேன். நடுவில் நிறைய விஷயத்தினால என்னால் வீடியோஸ் போட முடியாமல் ஆகிடும். லைக் ஆசையாக இருந்தால் கூட வீடியோ எடிட் பண்ணால் கூட அப்லோட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்தது. பட் இப்போது எனக்கே தோணும், நான் நிறைய நேரம் ஐடியலாக வேஸ்ட் பண்ணுவேன். லைக் வேலைலாம் முடிச்சுட்டு கூட ஐடியலாக இருந்து வேஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு பதிலாக ஏன் நான் திருப்பியும் ப்ராப்பராக வீடியோஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போது எனக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா ஐம் நாட் ஏபிள் டு ஈவன் கேமரா ஸ்டாண்ட் அப்படி வைக்கிறது, எங்கே வீடியோவில் ஒரு வீடியோ இருக்குன்னா எந்த இடத்துல நான் பார்க்கணும், இது எல்லாமே எனக்கு மறந்து போச்சு சுத்தமாக. அந்தளவுக்கு விலாகிங்லேருந்து நான் அவுட் ஆஃப் என்ன ட்ராக் போயிருட்டேன். பட் எஸ் 2025 இஸ் மை இயர். ஐ ஹாவ் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ஹாவ் டு ப்ரூவ் தேட் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். லெட்ஸ் சி. அக்டோபர் வரைக்கும் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணியிருந்தேன். பட் நவம்பரில் நான் பெங்களூர் அப்புறம் சென்னை அப்படின்னு அந்த ட்ராவல்லே ரொம்ப டயர்டாகிடுவேன். அண்ட் டிசம்பரில் கோகுலுக்கு ஒரு சின்னதாக ஒரு காலில் அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணாங்க, மைனர் சர்ஜரி. பட் அதுக்குமே கொஞ்சம் நான் கேர் பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் காலில் இருக்கிறதுனால நாங்கள் நிறைய அவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லாமே நான் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் யூ வில் நாட் பி ஏபிள் டு டேக் வீடியோஸ். அண்ட் நீதர் நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் எனக்கு அப்போது பண்ண முடியல. பிகாஸ் ஆஃபீஸ் வேலை, வீட்டு வேலை எல்லாமே இருந்தது. அண்டு அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எனிவேஸ் ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் I'm able to edit this video today and do a voice over finally. vlogging பண்ணுறதே மறந்ததுனால நான் ப்ராப்பராக வீடியோ எடுத்திருக்க மாட்டேன், இல்லை ரிப்பீட்டடாக பேசியிருப்பேன். ஐம் ரியலி சாரி. ஐம் ட்ரைங் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். அது வரைக்கும் இந்த vlog என்ஜாய் பண்ணுங்க. மிச்சு இன்னைக்கு ஃபீவரில் இருக்கா, அதனால டல்லாக இருக்கா. ஆனாலும் ஃபுல் எனர்ஜியோட என்ன பண்ணோம்? பொங்கல் வச்சோம். ஆமாம். நீங்கள் ஹலோ ஹாப்பி பொங்கல். நாங்கள் அடுத்து சட்னிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கை வலிக்குது. இங்கே எல்லாருமே பஞ்சராக இருக்கும். எப்படியோ இந்த வருஷம் பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. Hey guys, after so long this is our first vlog of 2025. So இன்னைக்கு பொங்கல். ஆனா நேத்து நைட் 2 days முன்னாடி மிஷிக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இன்னைக்கு காலையில் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் வந்ததுக்கப்புறம் நேற்றுக்கே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம். பட் பண்ண முடியுமா இல்லையான்னு நாங்கள் இருந்தோம். பட் எவ்ரி டைம் நாங்கள் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோன்னா தட்ஸ் ஆல்வேஸ் ஃபார் ஹர். ஸோ இந்த வாட்டியும் நாங்கள் நினச்சோம் சரி ஏதாவது ஒன்று கொஞ்சம் சின்னதாக பண்ணலாம் அப்படின்னு. காலையில் அவளுக்கு 2 இட்லி மட்டும் நாங்கள் கடையிலேருந்து வாங்கி கொடுத்தது. பிகாஸ் உடனே டாக்டர் மெடிசன் கொடுக்க சொன்னாங்க. ஸோ சரவணா பவன்லேருந்து ஒரு 2 இட்லி லைட்டாக சாப்பிட்டா. நான் அதுவும் வாந்தி பண்ணி தான் இப்போ இட்லி தான் வைக்க போகிறேன்.
இன்னைக்கு வந்து ஏதோ நல்ல நேரம் வந்து 12:30 to 1:30 சொன்னாங்க. அதனால அந்த கேப்பில் எல்லாமே ரெடி பண்ணி இந்த பூஜை பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து இட்லி சாம்பார் சட்னி இதுதான் வைக்க போகிறேன். அவள் வந்து அவளுக்கு என்ன வாய்க்கு ருசியோ அந்த மாதிரி இட்லி வந்து கொஞ்சம் லைட் ஃபுட்டாக இருக்கும்னுக்காக அவள் சாப்பிடுவா. ஓகேவா? ப்ளஸ் வந்து நாங்கள் பொங்கல் வச்சுருக்கிறது ஸ்வீட் பொங்கல். ஸோ கிட்டத்தட்ட 1 year கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு. வந்து சுத்தமாக வந்து மிஷி வந்து அவன் ஃபோன் எடுத்தப்போ பிளாக் பண்ணிட்டு இருப்பா. பட் எனக்கு சுத்தமாக அந்த ஒரு ஹேபிட்டே போயிடுச்சு. She is very very tired, but I just wanted to make her feel very என்ன சொல்றது கொஞ்சம் ஆக்டிவ் பண்ணுறதுக்காக தான் வந்து இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். கீழே வந்து ஆக்சுவலாக அவள் வந்து பட்டுப்பாடை போட்டுட்டு இருந்தா. பட் என்னாச்சுன்னா வாந்தி எடுத்தனால அதில் எல்லாமே ஆயிடுச்சு. So anyways, with a positive note, let's start our பொங்கல் celebration. Happy பொங்கல். பருப்பு இங்கே ஊற போட்டிருக்கேன். இதில் வந்து சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ ஈவினிங் வந்து தோசைக்கும் யூஸ்ஃபுல்லாக கூட எத்தனை வாட்டி அதை ஆட்டிகிட்டு இருக்கேன். ஸோ ஈவினிங் வந்து தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இட்லி மாவு ஆல்ரெடி அரைச்சி வச்சாச்சு. இங்கே வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு உடைக்க தான் ஏன்னா உளுந்து நேற்றுக்கு இல்லை, எனக்கு டைமும் இல்லை எங்களுக்கு வாங்குறதுக்காக. ஸோ இது ரெடி பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபோன் ஸ்டாண்ட் கரெக்டாக இல்லாததுனால நான் பாதி எடுக்கிறேன். லெட்ஸ் see, hope for the best. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு எல்லா திங்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இங்கே வந்து பருப்பு ஊற வச்ச பருப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். மசாலா பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், இது யூஸ்வல் வேலை வைக்கிறது தான். ஸ்பெசிஃபிக்காக சொன்னிங்கன்னா சென்னை டிஃபன் சாம்பார். ஸோ சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, அண்ட் இங்கே வந்து வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஒரு வெங்காயம் 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, ஒரு உருளைக்கிழங்கு, பெருங்காய பொடி. ஸோ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து நான் இதில் போட்டுருவேன். நல்லா விசில் வந்ததும் சில பேர் வந்து கத்திரிக்காய் போடுவாங்க. பட் கோகுலுக்கும் மிஷிக்காக்கும் பிடிக்காதனால அது போடலை. கத்திரிக்காய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொழுப்பாக இருக்கும், ஐ மீன் திக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா விசில் வந்ததும் ஆறுனதும் நல்லா மசிச்சு அதுக்கடுத்து புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம், தாளிக்க போகிறோம். ஸோ இந்த காயெல்லாம் போட்டுடலாம். பொடி வகைகள் எல்லாம் போட்டு ஒரு ஆட்டம் ஆட்டுக்கலாம். ஓகே, இதில் இப்போ வந்து பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இது வந்து இப்போ விசில் வரதுக்காக வேக வைக்கிறதுக்காக வச்சிடலாம். இங்கே வந்து ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு, அது தாளிக்க போகிறோம். அண்ட் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இல்லை கொஞ்சம் தான், சாம்பார் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன். அதுவுமே ரெடி ஆயிடுச்சு, அதுவுமே சேர்த்து தாளிக்க போகிறோம். இங்கே வந்து நான் ஏன் ஸ்டைலில் வந்து மசாலா வடை வச்சு கேரளத்தில் வந்து பருப்படை சொல்லுவாங்க. வெங்காயம், கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை, ரெட் சில்லி, அப்புறம் கொஞ்சமாக வந்து இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாப்பரில் இதை போட்டு நான் வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் மிக்ஸ் பண்ணி பருத்து எடுத்துட வேண்டியது. ஓகே, சாம்பார் ஆகிற நேரத்தில் ரெட் சட்னி பண்ணிட்டு இருக்கேன், விச் இஸ் மிஷிகாஸ் ஃபேவரட். வெங்காயம், தக்காளி, ரெட் சில்லி, பூண்டு, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நல்ல நெல்லை வந்து வச்சுக்கிட்டு அப்புறம் ஆறின பிறகு அரைக்கணும். தட்ஸ் இட். நீங்கள் வேணும்னா தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ நான் யூஸ்வலாக வந்து தாளிக்க மாட்டேன். சில பேர் தாளித்து திருப்பி வந்து அது கொஞ்சம் கூட வந்து திக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் வந்து அவ்வளோதான், கொஞ்சம் அந்த தேங்காய் சட்னி தாளிக்கிறதுல மிச்சம் இருந்ததுன்னா அது மேலே போட்டுட்டேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து நல்லா வசனதும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அரைச்சிடும். ஸோ பருப்போட வந்து சூப்பராக இருக்குது. நான் இங்கே கேமரா தேடிட்டுருக்கேன். பருப்போட வந்து சூப்பராக இருக்குது. உள்ள சாஃப்ட், வெளியே க்ரன்ச்சி. எனக்கு வந்து உளுந்து வர பருப்பு தான் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ ஆக்சுவலாக உளுந்து வடை வைக்கலாம் தான் இருந்தேன். பட் நேற்றுக்கு உளுந்து இல்லாதனால சரி ஏதோ ஒரு வடை அதுக்காக தான் வந்து பருப்பு வடை வச்சாச்சு. ஸோ வாங்க, ரொம்ப பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். 2025 பொங்கல் ஸ்பெஷல் என்ன வச்சோம்னா ஆப்வியஸ்லி ஸ்வீட் பொங்கல். இதுக்கு தமிழில் எப்படி சொல்லுவாங்க? சர்க்கரை பொங்கல். அப்புறம் இட்லி. ஏன்னா இது வந்து எங்களுக்கு பிரஞ்சு. சாம்பார், as always red chutney and green white chutney and பருப்போட உளுந்து வடை இல்லை. ஸோ ஸ்வீட்டுக்கு வந்து சர்க்கரை பொங்கல். எனக்கு வந்து இலையில சாப்பிட ரொம்ப பிடிக்கும். கோகுல் சாப்பிட்டாச்சு, மிஷி தூங்கிட்டு இருக்கு, அதனால நான் இலையில சாப்பிட போறேன். ஸோ ஃபைனலி எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சாச்சு. கோகுலும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. மிஷி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா, நாங்கள் அவளை டிஸ்டர்ப் பண்ணல. என்ன ஒரு வாட்டி வாந்தி எடுத்துட்டா, அவள் அதுக்கப்புறம் டயர்டாயிட்டான். இப்போ வந்து எனக்கு இலையில சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஒரு இலை இருந்தது மிச்சம். அடி வாங்கிட்டியா? ஒரு அப்படி அப்படி உட்காரதடா, கால் வலிக்காதா? சரி, ஓகே. ஸோ ஒரு இலை இருந்தது, அந்த இலையில இப்போ வந்து நான் விஸ்தரித்து நல்லா சாப்பிட போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். எனக்கு கோகுல் விளம்பி தர போகிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம், இங்கே அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயும் விழுந்துடும். ஸோ இட்ஸ் பெட்டர். கோகுலுக்கு வந்து ரீசெண்டாக கால் கொஞ்சம் சின்னதாக அடிபட்டிருக்கு, அதனால கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. இது வந்து சர்க்கரை பொங்கல். ஆக்சுவலாக எனக்கு பிடிக்காது சர்க்கரை பொங்கல், பிடிக்காது, அது எனக்கு வேண்டாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வீடியோ எடுக்காதனால எனக்கு அந்த பழக்கமே போயிடுச்சு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஈட்டிங். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஹேபிட் இல்லை, நிறைய திங்ஸ் நான் வந்து கேமரா ஸ்டாண்ட்லாம் ஈஸியாக எதுவுமே வைக்கலை கையில். அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கும் பழக்கம் இல்லை. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது பேசுறது, இல்லை டிவி போடுறது. முன்னாடி அப்படி என்ன இல்லை. மிஷி சாப்பிடாதனால கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி டியூஸ்டே எப்போவுமே நான் ஃபாஸ்ட் இருப்பேன். பட் இன்றைக்கி வந்து மிஷி வந்து சரவணாபவன் கொண்டு போகும்போது கொஞ்சோண்டு பொங்கல் இருந்தது, ஏதோ ஒரு ஞாபகத்தில் சாப்பிட்டேன். அப்புறமா தான் அவன் ஞாபகம் வந்துச்சு இன்றைக்கி டியூஸ்டே அப்படின்னு. ஸோ அதனால தான் இன்றைக்கி சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ உங்களோட பொங்கல் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இதே மாதிரி வந்து விலாகிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கணும் இந்த வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். குட். நான் ஒரு இட்லி சாப்பிட்ற கிடையாது, எனக்கு இட்லி தோசை அப்படி பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் நாங்கள் வந்து பிரஞ்சாக நான் சாப்பிடுவேன். நான் எங்கே பார்ப்பேன், அது கொஞ்சம் நாள் ஆகும் பழக்கிறதுக்காக. மற்றபடி கோகுலுக்கும் மிஷிகாவுக்கும் வந்து இட்லி தோசை ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து சாப்பிடணுன்னா ஒரு லஞ்சு, பிரஞ்சு, டின்னர் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட முடியாது, எனக்கு அப்படி வயிறு நிறைஞ்சிரும். எனக்கு இட்லி அப்புறம் தோசை கூட வந்து எனக்கு எப்பயாச்சும் ஒரு சீட் டயட், ஐ மீன் நல்லா ஜங்க் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது கோகுல்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் எங்கள் வீடு தோசை மாஸ்டர். நல்லா தோசை கிறிஸ்பியாக சுடுவாங்க. இல்லைன்னா வெளியில் அடையாரானவன் போய் சாப்பிடுவேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நான் இதை சாப்பிட்டுட்டு லெட்ஸ் என்ஜாய். ஸோ சாம்பார் வந்து கோகுல் வந்து நல்லா ஊற்றி இப்படி குழப்பி சாப்பிடுவாங்க. எனக்கு ஆக்சுவலாக பிடிக்காது. மேபி நான் நார்த்தில் இருந்தனாலையா என்னன்னு தெரில. நான் முன்னாடி வந்து நல்லா இட்லி வந்து கட் பண்ணி சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். அதே மாதிரி சில பேர் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் வெறும்னு இதை வச்சு சாப்பிட்றேன். டூ குட். ஓகே. ஸோ எப்போவுமே வந்து சாரியெல்லாம் கட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வாட்டியும் பொங்கலுக்காக எனக்கு சாரி, கோகுலுக்கு பட்டு வேட்டி சட்டை, பாப்பாவுக்கும் வந்து ஓரளவுக்கு ட்ரெஸ்லாம் செட் பண்ணி வச்சுருந்தோம். பட் எக்ஸாக்ட்லி இன்றைக்கி தான் வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. ஆக்சுவலி இன்றைக்கின்னு இல்லை, 2 days முன்னாடியிலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டல்லாக இருந்தால் இன்றைக்கி எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த மாதிரி கெட்டுறதுக்கு அது ஏதாவது பண்ணுறதுக்கு சுத்தமாக எனக்கு வந்து மூடே இல்லை. லெட்ஸ் இந்த வீக்கெண்ட் ஏதாவது கட்ட முடிஞ்சதுன்னா நான் கட்டுறேன். அதுக்கப்புறம் I'll show you all. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன். முன்னாடி என்னோடய வீடியோஸில் வந்து இந்த மாதிரி ஆங்கிள் வச்சுட்டுலாம் பேசியிருப்பேன். ஸோ காலையிலே குளிச்சுட்டு அப்படியே கொண்டே கட்டினது அந்த ஈர முடியோட இப்போ தான் வந்து விரிச்சு போட்டிருக்கேன். பொங்கலுக்கு வந்து எப்போவுமே ப்ராப்பராக க்ளீனிங் எல்லாம் பண்ணுவேன். பட் ஒன்றும் பெருசாக அந்த வாட்டி பண்ணல. என்ன பண்ணேன்னு மட்டும் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வந்து என்னோடய வீடோட கிளான்ஸ் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். தட் வாஸ் அவர் பொங்கல் செலிப்ரேஷன். ஈவினிங் வந்து
விஷி எந்திரிச்சதுக்கப்புறமா அவளுக்கு ஏதாவது பண்ணணும். அண்ட் தட்ஸ் இட். நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது எனக்கு. பட் இன்கேஸ் வந்து விஷி இஸ் நாட் ஃபீலிங் வெல் தென் ஐல் பி டேக்கிங் ஆஃப். ஸோ இதுதான் என்னோட பிளான்ஸ். உங்களோட பொங்கல் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள், எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட், கீப் ஆன் வாட்சிங். மீட் யூ ஆல் இன் another video. Bye bye, take care. So that's the Pongal makeover, yellow and green cushion covers. And again இங்கே வந்துட்டிங்கன்னா எங்கள் பால்கனியில் நாங்கள் வச்ச பொங்கலோ பொங்கல்.